அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைய வீடியோவில் என்ன சொல்லப் போகிறேன் என்றால் 28/11/2025 அன்று சென்செக்ஸ் எப்படி மூவ் ஆனது என்பது பற்றி கூறுகின்றேன். இப்போ எடுத்துக்கொண்ட 28/11/2025 அன்று காலை 9:15 மணிக்கு மார்க்கெட் ஆரம்பமாகிறது. நான் 15 மினிட் சார்ட் எடுத்துக்கொள்கிறேன். சென்செக்ஸில் இப்போ 15 நிமிஷம் 28/11/2009 மணிக்கு சென்செக்ஸ் ஓப்பன் 85,791.55. அந்த 15 நிமிட ஹேண்டில் முடியும் வரையிலும் இதை அப்படியே வைத்திருக்க வேண்டும். அந்த 15 நிமிட ஹேண்டில் முடிந்தவுடன் நெக்ஸ்ட் 9:30க்கு ஆகக்கூடிய பார்த்திங்கன்னா அது என்ன பயனே இருக்குதுன்னா ஃபஸ்ட் அதாவது இதில் பிவோட் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய மார்க்கெட் எந்த லெவல்லேருந்து எந்த லெவல் வரைக்கும் போகும், எந்த லெவல் வரைக்கும் இறங்கும், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே குறிச்சிருக்கோம். இங்கே எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் பிவோட் பாயிண்ட் எடுத்தோம்னா எல்லோ கலரில் இருக்கக்கூடிய பாயிண்ட் 85,768. அது அப்படியே மேலே போனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 85,958. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 86,062. இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் தான் அந்த 28/11/2025 அன்று மார்க்கெட் மேலே கீழே போய் வரலாம். அதே இந்த பிவோட் பாயிண்ட்டுக்கு கீழே செல்வதாக இருந்தால் சப்போர்ட் 85,480. அந்த 85,480 உடைத்து விட்டால் அடுத்த சப்போர்ட் 85,186. இப்போ நம்ம 28ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா மார்க்கெட் முதலில் ஓப்பன் ஆகும்போது பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகுது. 85,791. பிவோட் பாயிண்ட் 768. ஆனால் ஓப்பன் ஆகுது 85,791. கிட்டத்தட்ட ஒரு 23 பாயிண்ட் அதிகமாக ஓப்பன் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9:30 மணி கேண்டில் எடுத்து பார்த்தோம்னா அதுவும் பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு 85,789. அப்போ ஓரளவுக்கு மேலே போக போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ அடுத்த பாயிண்ட் 9:45 பாருங்கள் ஓப்பன் ஆகிறது எங்கே, அது பிவோட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு. ஆனாலும் என்ன ஆகுது, அது உடனடியாக உடைச்சிட்டு மேலே போகுது. அப்போ பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கரெக்டாக பிவோட் பாயிண்ட்டை உடச்சி மேலே போகுது. அதனால் நம்ம என்னச்சுன்னா க்ரீன் கலர் ஹேண்டில் ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம 5 மினிட்ஸ் ஹேண்டிலாக மாற்றுறோம். 5 மினிட்ஸ் ஹேண்டிலாக மாற்றினீங்கன்னா பாருங்கள் 9 மணி கரெக்டாக 9:45க்கு பிவோட் பாயிண்ட்டை உடச்சி எங்கே போயிருக்கு 85,000 மேலே போயிட்டு. அப்போ இந்த பாயிண்ட்டை உடைக்கும் போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு 9:55க்கு 9:50க்கு ஒன்று ஓப்பன் ஆகுது. அது பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே எவ்வளோ ஓப்பன் ஆகுது 85,821. ஸோ அந்த 85,821 என்பது பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிற காரணத்தினால் நீங்கள் இதில் ஒரு கால்ஸ் எடுக்கலாம். அதாவது ஒரு கால்ஸ் எடுக்கலாம்னா அதாவது 85,820 ஓப்பன் ஆகின்ற காரணத்தால் நீங்கள் 85,800 அல்லது 85,500 ஒரு கால் ஆப்ஷன் வாங்கலாம். இப்போ பாருங்கள் 85,000 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் 85,500 பாருங்கள் 85,500 இருக்குது. இப்போ 85,500 பார்த்தீங்கன்னா 9:50க்கு பார்க்குறோம். அதாவது 9:50க்கு 85,500 பாருங்கள். அப்போ 9,500 இருந்தால் அதுவுமே பிவோட் இதுக்கு பிவோட் பாயிண்ட் 682. ஆனால் 9:50க்கு அதுக்கு மேலே ஓப்பன் ஆகுது 685. ஸோ இந்த 685 நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸு அதுக்கு முந்தின 5 மினிட்ஸ்க்கானுடைய லோ அதாவது 636 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஓப்பன் ஆகுது 685 இதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குதுன்னா நம்மளுடைய சார்ட்டு படி பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 844. ஆனால் 844 வரைக்கும் அன்றைக்கி போகலை. அதனால் என்ன பண்ணணும்னா இந்த பவுலிங்கர் பேண்ட்ஸுடைய அப்பர் பேண்டை எது டச் பண்ணுது பாருங்கள். அந்த டச் பண்ணின உடனே நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ட்ரி எடுக்குது 600 அதாவது 9:50க்கு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா 685 ஓப்பன் ஆகுது. ஸோ 685 எடுக்கட்டாலும் 86 எடுத்தால் கூட பாலிங்கர் பால்ஸ் ஒரு 50 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 50 பாயிண்ட் வச்சிங்கன்னா 685 50 பாயிண்ட் எவ்வளவு 735. அப்போ 735ங்கிறது
உங்களுக்கு தாராளமாக போயிடுச்சு. இங்கே இந்த பாலிங்கர் பேலன்ஸை டச் ஆகிட்டு 749 தான் ஹை, அதுதான் அங்கே போய் டச் ஆகுதுனால நீங்கள் 749 ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ இங்கே என்ன ஆகுது, 685லேருந்து 749, அதாவது 745 வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ 685லேருந்து 745னா கிட்டத்தட்ட 45 கிட்ட 15 60 பாயிண்ட் கிடைக்கி. 60 பாயிண்ட் கிடச்சதுன்னா என்னாச்சு, 60 × 20, அதாவது சென்செக்ஸில் ஒரு கால் ஆப்ஷனுடைய நம்பர் ஆஃப் ஒரு கால் ஆப்ஷனுடைய லாட் சைஸு 20. ஸோ நீங்கள் வந்து 685 எடுத்தால் கூட இந்த 645 முடித்தா கூட உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு 60 பாயிண்ட் கிடைக்குது. அப்போ 60 × 20 1200, எத்தனை மணிக்கு எடுத்துருக்கோம், 10 மணிக்கு முடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகும்போது எடுத்துகிட்டு அதிலேருந்து ஒரு 50 பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதாவது 10% போடலாம். ஆனால் இதுக்கு மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் 10% போகும். அப்போ 680ங்கும்போது உங்களுக்கு கரெக்டாக 685 10% 68 பாயிண்ட். 68 பாயிண்ட்னா உங்களுக்கு என்ன ஆகுது, 685 + 68 685 60ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 60 பாயிண்ட் வந்துடுது. 10% 60 8 68ன்னா 85 720 685. அப்போ உங்களுக்கு 749 வரைக்கும் போகுது. அப்போ 685ல் 10% வச்சுக்கோங்க. இப்போ 685 10% வச்சிங்கன்னா ஒரு 68 பாயிண்ட். அப்போ 685 + 68ன்னா 753. ஆனால் அன்றைக்கி 753க்கு 753க்கு போகலை. அப்போ 753க்கு போகாத காரணத்தால் நீங்கள் என்ன செஞ்சிடலான்னா, நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்டாப் லாஸ் போட்டு 60 பாயிண்ட் இங்கே வந்து 753 போகலை, 750 வரைக்கும் தான் போயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 751. 751னா பாலிங்கர் பேலன்ஸ் அப்பன் பாயிண்ட் போயிட்டாலே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். 60 பாயிண்ட் 1200 கிடைக்குது. அது 1/4 மணி நேரத்தில் ஒரு ட்ரேடை முடிச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ட்ரேட் எடுத்து பிஸ்னஸ் பண்ணணும். இப்படியே இது நீங்கள் கீழே வந்திருந்தால் கூட உங்களுக்கு 685 லோயர் பாயிண்ட், அதுக்கு முன்னே 636 போட்டிருக்கோம். அப்போ எவ்வளோ ஆகுது, 685னா 636ங்கும்போது அங்கிட்ட ஒரு 15, இது ஒரு 50 பாயிண்ட், அங்கிட்ட 50 பாயிண்ட் வைக்கணும். போகலை. அதுக்கு அடுத்து ரைட் ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா இறங்கு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் எடுத்திங்கன்னா அடுத்தது பாருங்கள், பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே எங்கே ஓப்பன் ஆகுது, இங்கே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் 700. அப்போ அந்த 700ல் ஓப்பன் ஆகுது, இங்கேயே ஓப்பன் ஆகுது. ஆனால் 700ல் ஓப்பன் ஆச்சுன்னா அடுத்த பாலிங்கர் பாயிண்ட் எங்கே டச் பண்ணுது, 776. அப்போ இங்கே 700ல் ஓப்பன் ஆகுது, 776ல் முடியுது. 700னா அப்போ 10%. அப்போ இதுலேயும் ஹை 776 பாலிங்கர் பாயிண்ட் டச் பண்ணுது. இதில் ஒரு 70 பாயிண்ட் எடுத்திங்கன்னா 70 × 20 1400, அங்கே ஒரு 1200, 2200 ரூபா ஒரே நாள் இன்றைக்கி எடுத்துக்கலாம். ஒரு 10 மணிக்கு 10:45க்குள்ளே எடுத்துக்கலாம். நமக்கு அன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பிவோட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திங்கன்னா டெய்லி ஒரு 1000 ரூபாயாவது சம்பாதிக்கலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதே போன்ற வீடியோக்களை தினந்தோறும் பார்ப்பதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.